ஓகே போலாம் போலாம் போலாம். நாங்கள் இன்னைக்கு கோவை குற்றாலம் போக போகிறோம். தண்ணி எவ்வளோ இருக்குன்னு தெரியல, பார்ப்போம். அதுக்கு பேர் என்ன? வாட்டர் ஃபால்ஸ் பேரு கோவை குற்றாலம். சொல்லு, கோவை குற்றாலம். கோவை குற்றாலத்துக்கு வந்துட்டோம். அந்த அளவுக்கு பெருசாக இல்லைங்கிறாங்க. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். டிக்கெட் வாங்குற அந்த கவுண்டர்லேயே சொல்லிட்டாங்க தண்ணி வரத்து ரொம்ப கம்மியாக இருக்குது, ஆனால் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக இருக்குது, போகிற இஷ்டம் இருந்தால் நீங்கள் போய்க்கிங்க அப்படின்ட்டாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம போகிறதா இல்லையான்னு எப்படி பிளான் வந்தது, அதனால் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டோம். இந்த வெப்பத்திலே ஒரு டீ குடிக்கிறீங்களா? இந்த வெயில டீயா? நான் வாங்கிக்கிறேன். பார்ப்போம். என்னது இது? ஆண்டி இப்ப ஆண்டனா திருப்பி பாருங்க ஆண்டி. கொஞ்சம் லெஃப்ட் பாண்டி. இப்ப ஆண்டி ஓ என்னால முடியல. இவங்க படுத்துற பாடு பத்தானு எது முட்டாளா? இப்ப பாரு ஆண்டி. ஆண்டி ஆண்டி புடிங்கிரு தாண்டி. ஆண்டி பாரு. சட்டா வெயிலுக்கு குளகுளோ இருக்கு. போய் பார்த்தா தான் தெரியும். ஆமா, பயங்கர கும்பல். தண்ணி கம்மி கும்பல் ஜாஸ்தி. சரியான வெயிலுங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே அந்த செக்கிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பாலித்தீன் பை அந்த மாதிரி ஏதாச்சும் கொண்டு போகிறோம் அப்படின்னா அங்கேயே பார்த்து சரி பண்ணி கொடுத்து விட்டுறாங்க. இது ஒரு நல்ல விஷயம். அது மட்டும் இல்லாமல் இங்கே இவ்வளோ பேர் நிற்கிறோம். அந்த மாதிரி டென்ட் மாதிரி போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த வெயிலுக்கு இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அது மட்டும் கொஞ்சம் பார்த்து ரெடி பண்ணாங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஏசி பஸ் எல்லாம் இது 2 மணி நேரம் லைன் கஷ்டமா இருக்கு. ஆனா கொஞ்சம் இது ஒரு நல்ல விஷயம். அங்கங்கே கொஞ்சம் குடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வச்சுருக்காங்க. இந்த தொங்கு பாலம் ரெடி பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். பரவாயில்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் முன்னாடியே செக் பண்ணங்காட்டி இங்கே எங்கேயுமே வந்து அந்த பிளாஸ்டிக் பையெல்லாம் எங்கேயும் கிடையாது. குப்பையெல்லாம் எங்கேயும் போகலாம், நல்லா நீட்டாகவே வச்சுருக்காங்க. இது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு பாராட்டுக்கூடிய ஒரு விஷயம். பரவாயில்ல. அங்கங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி குடிக்கிறதுக்கும் நிறையா ஃபெசிலிட்டி பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு வழியாக அருவி பக்கத்தில் வந்துட்டோம். இருந்தாலும் ரொம்பவும் தண்ணி கம்மியாக தான் வருது. உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும் மக்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளுக்கு தண்ணி கிடைக்குமா விலையா இருக்குது அப்படின்னு தெரியல. தண்ணி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ளாரையும் குளிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் குளிக்க ஆரம்பித்ததுலேருந்து டைம் போனதே தெரியல. அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா மணி 4 ஆயிடுச்சு. என்ன தான் நம்ம கீழே குளித்தாலும் மேலே அந்த ஃபால்ஸ் வருது பார்த்தீங்களா, அங்கே போயிட்டு கடைசியாக ஒரு டைம் தலையை நினச்சிட்டு போயிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா மண் அந்த இதெல்லாம் உடம்புல அப்படியே ஒட்டியிருக்கும். அவ்வளோதான், 4 மணி ஆகிடுச்சான். எல்லாரும் கிளம்ப போகிறோம். ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஜாலியாக குளிச்சு என்ஜாய் பண்ணியாச்சு. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு வந்து தண்ணி வரத்து கம்மியாக தான் இருந்துச்சு. சீசன் இருக்க டைமில் வந்தால் அப்படின்னா ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னா உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓரளவுக்கு தண்ணி வந்து மக்கள் குளிக்கிற அளவுக்கு இருக்குது அப்படின்னா தாராளமாக வந்து சூப்பராக குளிக்கலாம். அதுக்கு டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 மணியில் கீழே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. மேலே 4 மணியோட க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அதனால் யாராவது வர மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு 10 மணி அந்த டைம் வந்தீங்க அப்படின்னா 4 மணி வரைக்கும் ஜாலியாக குளிக்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இங்கே ஏகப்பட்ட பேர் நிறைய படம் பார்த்து, ஆனால் வந்து இங்கே ஒரு வண்டி அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்காங்க. ஒரு 4-5 வண்டி தொடர்ந்து விட்டாங்க அப்படின்னா இங்கேருந்து மக்கள் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இப்போ இங்கே பிடிக்கிற தண்ணிக்கும் மேலே பிடிச்ச தண்ணிக்கும் வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸில் பயங்கர டிஃப்ரெண்ட்டு. அது போக நாங்கள் வீட்டிலேருந்து சமைச்சு கொண்டு வந்த சாப்பாட்டை அங்கே ஓரமாக உட்காந்து சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட்டு ட்ரிப்பில் மீட் பண்ணலாம்.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.